கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனதன்பு சிநேகிதர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் நல் வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். சவுல் மரித்தார் என்று 1 சாமுவேல் புத்தகத்தின் கடைசி பகுதியிலே பார்த்தோம். ஆம், இன்று முதல் 2 சாமுவேல் புத்தகத்தின் தொடக்கத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய சேனலை முதல் முறை பார்க்கிறவர்களாக இருப்பீர்களானால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பெல் பட்டனையும் அழுத்து கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 1 அதிகாரத்திலிருந்து. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணின தேவ மனுஷனான சவுல் மரித்த விதம் கர்த்தருடைய பார்வையில் சரியானதாக இருக்கவில்லை. காரணம், அவன் தேவனிடம் திரும்ப வராமல் வழி விலகி சென்றார் என்று கவனிக்கிறோம். அதனால் சவுலின் மரணமோ கனமாக இல்லாமல் கனவீனமாக இருக்கிறது என்று சவுல் தன்னுடைய பாடலிலே புலம்புகிறார். தாவீதும் தாவீதோடு இருந்த மனுஷர்களாக சேர்ந்து அமலேக்கியரை போர் தொடுத்து அவர்களை முறியடித்த பிறகு வெற்றியும் பெறுகிறார்கள். வெற்றி பெற்ற பிறகு சிக்லாகு என்கின்ற பட்டணத்திலே அவர்கள் அனைவரும் வந்து தாவீதும் அவன் மனுஷரும் 2 நாள் தங்கினார்கள். 3ஆம் நாளிலே ஒரு மனுஷன், சவுல் மரித்த போர்க்களத்திலிருந்து புறப்பட்ட ஒரு மனுஷன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டும் தன் தலை மீது புழுதி மண்ணை வாரி வாரி தன் தலை மீது போட்டுக்கொண்டு தாவீதினிடத்தில் வந்தான். வந்து தாவீதை தரையில் விழுந்து பணிந்து வணங்கினான். தாவீது அவனை பார்த்து, நீ யார், எங்கிருந்து வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன், நான் இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, தன் வஸ்திரங்களை கிழித்தும் தலையில் புழுதியை வாரி போட்டுக்கொண்டு வருகிறாயே, என்ன நடந்தது என்று கேட்டான். அதற்கு போர்க்களத்திலிருந்து வந்தவன், பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக தோற்று போனார்கள். கீழ்போவா மலையில் வெட்டப்பட்டு இறந்தார்கள். சவுலுக்கு விரோதமாக யுத்தம் பலத்தது. வில் வீரர்கள் சவுலை நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டு சவுல் தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினாலே அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதின் மேல் விழுந்தான். இரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார். அதற்கு நான், இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது சவுல் என்னை பார்த்து, நீ யார் என்று கேட்டான். நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். அதற்கு அவர் என்னை நோக்கி, நீ என் அருகில் வந்து என்னை கொன்று போடு, என் பிராணன் முழுவதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுல், அவர் இருந்த நிலை, அவர் இனி உயிர் பிழைப்பது கடினம் என்று நிச்சயித்து அவர் அருகில் சென்று அவரை கொன்றும் போட்டேன். அவர் இறந்த பின்பு அவர் தலையில் இருந்ததையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்தகத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவனிடத்திற்கு கொண்டு வந்தேன் என்றான். இஸ்ரவேலின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் ராஜாவாக முடிசூடின மாமன்னனும் மாமன்னனின் மகனான யோனத்தானும் போரின் போது மரித்ததை அறிந்த தாவீதும் அவனுடன் இருந்த ஜனத்தாரும் தாங்கள் அணிந்திருந்த வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடியினாலே புலம்பி அழுது அன்றைய நாள் சாயங்காலம் மட்டும் உபவாசமாய் இருந்தார்கள். தாவீது தனக்கு சம்பவத்தை அறிவிக்க வந்த மனுஷனிடம், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு, நான் இஸ்ரவேலன் அல்லன், அந்நிய மனுஷனான அமலேக்கியன் என்றான்.
தாவீது அமலேக்கியனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின தேவ மனுஷனை கொன்று போடும்படி உன் கைகள் பயப்படாமல் போனது என்ன என்று சொல்லி, தாவீது தன் மனுஷரில் ஒரு வாலிபனை வரவழைத்து அமலேக்கியன் மேல் விழுந்து அவனை வெட்டி போடு என்றான். தாவீதின் ஜனத்தாரில் இருந்து வந்த அந்த வாலிபன் அமலேக்கியனை வெட்டினான். அமலேக்கியன் செத்தான். தாவீது அமலேக்கியனின் சடலத்தை பார்த்து, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயே உனக்கு விரோதமாக சாட்சி சொன்னபடியால் சவுலை கொன்ற இரத்தப்பழி உன் தலைமீது இருப்பதாக என்று சொன்னான். தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் பேரிலும் வருத்தத்தின் மிகுதியால் புலம்பல் பாடலை பாடுகிறான். தாவீது பாடும் புலம்பல் பாடலின் அர்த்தமாவது என்னவென்றால், இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அழிந்து போனது, இஸ்ரவேலில் பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள், சவுலும் யோனத்தானும் போரில் மறுத்ததினால் இஸ்ரவேலர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்தும் சாம்பலில் வருத்தத்தோடு தங்களுடைய துக்க நாட்களை அனுசரித்து கொண்டிருக்கிற இந்த துக்க செய்தியை பெலிஸ்தரின் குமாரத்திகள் கேட்டு சந்தோஷப்படாதபடிக்கும், விருத்த சேதனம் இல்லாதவர்களின் குமாரத்திகள் இஸ்ரவேலர்களின் துக்க நாட்களான சவுலும் யோனத்தானின் மரணத்தினால் மகிழ்ந்து களி கூறாதபடிக்கு அதை காத் பட்டணத்தில் அறிவிக்காமலும் மட்டுமல்ல, அஸ்கலோனின் வீதிகளில் பிரஸ்தாபப்படுத்தாமலும் இருங்கள் என்றான். சவுலின் மரணத்தினால் தாவீது பாடின புலம்பல் என்ன என்றால், கீழ்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல் வெளிகள் இல்லாமல் போவதாக. இஸ்ரவேலிலே பராக்கிரமசாலியருடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் செய்யப்படாதவனுக்கு அவமதிப்பு நடப்பது போல சவுலின் கேடகம் அவமதிக்கப்பட்டதே. யோனத்தானும் சவுலும் போர் என்று வந்தால் எதிரிகளின் இரத்தத்தை குடியாமலும் அவர்களுடைய பட்டயங்கள் சம்பவங்கள் செய்யாமல் வீணாய் திரும்பினதில்லை. சவுலும் யோனத்தானும் பிரியமானவர்களாகவும் இன்பமாய் இருந்தார்கள். உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி இணை பிரியாமல் இருந்தார்களோ அதுபோலவே மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. அவர்கள் இருவரும் வேகத்தில் கழுகுவை பார்க்கிலும் வேகமாகவும் சிங்கங்களைப் போல பலம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இஸ்ரவேலின் குமாரத்திகளே, உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள். போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே. யோனத்தானே, உயரமான மலைகளின் நடுவே வெட்டுண்டு போனாயே. என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது. ஸ்ரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாய் இருந்தது. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே. யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்றே என்று பாடினான். தொடர்ந்து 2 சாமுவேல் புத்தகத்தை பார்க்க இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நீங்கள் இந்த சேனலை முதல் முறை பார்க்கிறவர்களாக இருப்பீர்களானால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய சேனலில் வரும் பதிவுகளை கவனியுங்கள். கர்த்தர் தாமே நம்மை வழிநடத்தி பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.